அதெல்லாம் லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஆல் பட்டன் அமைத்தி ஆளில் போட்டு வச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் 860 ஓகேவா. நம்ம நேற்று எடுத்த மெத்தடு தான் நான் வந்து அதே மெத்தடு தான் வீடியோ போட்டேன். ஆனால் இன்றைக்கி டோட்டலாக வந்து வரல, மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. நம்ம அதிக நம்பர்ஸ் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் கம்மியாக நம்பர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ட் கேசிங் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் ஓகேவா. சார்ட் கேசிங் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுனா எடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் போர்டு கேசிங் மேட்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே, நாளைக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5/5/2025க்கான கேசிங் தான். நம்ம வந்து கால்குலேட் மெத்தட் வந்து போடல. ஒரு 2 டேஸ்க்கு இந்த சார்ட் கேசிங் மெத்தட் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆகுது, கொஞ்சம் வின்னிங்ஸ் இது எடுக்கிற மாதிரி தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் ரெகுலராக. இல்லைன்னா நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு நம்ம வந்து 2 நம்பர் வந்து நம்ம வந்து எடுக்கணும் ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 2ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம சார்ட் கேசிங் தான் ஓகேவா. நம்ம வந்து இதில் கால்குலேட்டர் மெத்தட் மேட்ச் பண்ணல ஓகேவா. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏ போர்டுக்கு 9 2, பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 5 அல்லது 8ஆம் நம்பர். மெயினாக சி போர்டுக்கு 5, 8 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் வர மாதிரி தான் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டுக்கு 9 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. பி போர்டுக்கு 2 அல்லது 3ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சி போர்டுக்கு 5 அல்லது 8ஆம் நம்பர் ஓகேவா. இதில் 8ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 8ஆம் நம்பர் தான் நான் வந்து கொடுப்பேன். 5 அல்லது 8ஆம் நம்பர் எனி ஒரு நம்பர்ஸ் நாளைக்கு வர மாதிரி தான் வருது. வந்துச்சுன்னா நம்ம கணக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் லைக் பண்ணி வச்சுக்க, அந்த சேனலில் தான் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. நான் வந்து ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து கொடுக்குறேன். வந்தால் ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசி பார்த்திங்கன்னா நம்ம போர்டு கேசிங் எடுத்த மெத்தடு தான். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து இந்த மெத்தடு பாஸ் ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து போர்டுலேயே இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து பாஸ் ஆகும் ஓகேவா. நம்ம வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 92, 93, 23, 25, 28, 35 பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து 6 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இன்னும் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எழுத முடியல, அதனால் நான் வந்து எழுதலை ஓகே. இது 38 அப்படி இல்லைன்னா 95, இன்னும் 98 ஓகேவா. இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஏபிபிசிஐசி வந்து நம்ம வந்து கொடுத்த நம்பர்ஸை நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஏபிபிசிக்கு 92, 93, 23, 25, 28, 35, 38, 95, 98 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் வரக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலே ஓரளவுக்கு இன்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நம்மளை அடுத்தது 3 டிஜிட்டல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம வந்து ஏ போர்டுக்கு 1 அல்லது 9 அல்லது வந்து 2ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தேன். நான் வந்து 9 கொடுக்குறேன். இது ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா வந்து 925, 928, 938, 935 ஓகேவா. நம்ம வந்து 4 நம்பர்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஏ போர்டுக்கு உங்கள் கணக்கில் 2ஆம் நம்பர் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 9ஆம் நம்பர் வச்சு தான் போட்டிருக்கேன். 925, 928, 938, 935ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சார்ட் கேசிங் நம்ம வந்து வியாழக்கிழமையோட ஒரு சின்ன இது தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே எடுக்கிற மாதிரி தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் ஓகே, 3 டேஸ் ரிசல்ட் நான் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து அதிகமாக போட விரும்பல. இதில் வந்து நமக்கு வந்து 0 1 ஓகே. முதல் வந்து 0 1, இங்கே வந்து நமக்கு வந்து 400 ஓகே ஓகே மக்களே. இதில் வந்து நான் 3 டேஸ் ரிசல்ட் ஆச்சு நான் கொடுக்குறேன். நாளைக்கு சி போர்டுக்கு 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரனால இந்த மெத்தட் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 1 ஓகேவா. 0 1க்கு நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 0 ஓகே. சி போர்டில் வந்து நமக்கு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. 0 வந்து நமக்கு சி போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 356 இருக்குது. இதில் வந்து நமக்கு 522 நமக்கு ஏ போர்டில் நமக்கு வந்து 5 வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. இது அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 2 1ல் நமக்கு 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 8ல் பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு
8 அல்லது 4 நம்பர் நாளைக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா 4 அல்லது 8ஆம் நம்பர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வரணும். ஏன்னா இந்த மெத்தட் நான் வந்து நிறைய செக் பண்ணிட்டேன், வீடியோ பெருசாக போகணுன்னு நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், எடுத்து வச்சுட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து போர்டு கேசிங்கில் வருது. இந்த சார்ட்லேயும் நமக்கு வருது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா நம்ம வந்து நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே மக்களை, மீண்டும் நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே ஒரு ஓகே. இந்த மெத்தட் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் போர்டு கேசிங். இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் போட்டுட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே எப்போ கூட கால்குலேட்டர் மெத்தட் நம்ம போட்டலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் முதல்ல நம்ம வீடியோ சேனல் ஆரம்பிச்சோமோ அந்த மெத்தட் பழைய மெத்தடை தான் நான் போடுறேன். ரொம்ப நாளாக அந்த மெத்தட் நான் போடல. கால்குலேட்டர் மெத்தட் தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து மறுபடியும் மெத்தட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் கால்குலேட்டர் மெத்தட் ஒர்க் ஆகும். சில டைம் வந்து இப்போ இது பண்ணுது, ஒவ்வொரு நாள் பாஸ் ஆகுது, ஒவ்வொரு நாள் மிஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து கன்ஃபார்மாக பண்ண முடியாது. ஓகேவா அதனால் நம்ம எப்பயும் போல் கால்குலேட்டர் மெத்தட் வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு தான் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.